Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard mathsல பயிற்சி 8.3ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3 நாணயங்கள் சுண்டப்படும் போது கிடைக்கும் கூர்வெளியை மர வரைபடத்தை பயன்படுத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ 3 நாணயங்களுக்கான மர வரைபடம் என்ன அப்படின்னா HT. ஒரு நாணயத்துக்கு 2 முகங்கள் இருக்கும் இல்லையா? ஹெட், டெய்ல். அதாவது தலை, பூ அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரெண்டா பிரிக்கலாம். HT. இதை வந்து இன்னும் ரெண்டா பிரிக்கணும். HT. சோ இதை வந்து ரெண்டா பிரிக்கலாம். HT. அடுத்து இதை ரெண்டா பிரிக்கலாம். HT. இதையும் ரெண்டா பிரிக்கணும். HT. சோ இதை வந்து ரெண்டா பிரிக்கணும். HT. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இதுக்கான கூர்வெளி S equal to H H H H H H H H T. அடுத்து HT H H T T. அடுத்து T H H T H T T T H T T T. இப்போ n of s ல பாத்தீங்கன்னா மொத்தம் 8 இருக்கு. செகண்ட் சம், ஒரு பையில் உள்ள 1 முதல் 6 வரை எண்கள் குறிக்கப்பட்ட 6 பந்துகளில் இருந்து ஒரே நேரத்தில் 2 பந்துகள் எடுப்பதற்கான கூர்வெளியை மர வரைபடம் மூலமாக குறிப்பிடுக. அதாவது 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு 6 பந்துகள். ஒவ்வொரு பந்துலையும் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 6 வரைக்கும் நம்பர் வந்து இருக்கு. இந்த எல்லா பந்துகளையும் பாத்தீங்கன்னா ஒரு பேக்குள்ள வந்து போட்டுறாங்க. இப்போ இது வந்து நம்ம இடது கை அப்படின்னு எடுத்துக்கலாம், இது வந்து வலது கை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப 2 பந்துகள் வந்து அந்த பேக்குள்ள இருந்து நம்ம வந்து அந்த பால் எடுக்க போறோம். இடது கையில எனக்கு 1ன்னு கிடைக்குது. அப்ப வலது கையில கிடைக்கக்கூடிய பால் பாத்தீங்க அப்படின்னா அந்த 1 இல்லாம 2 3 4 5 6 இந்த எண்கள் குறிக்கப்பட்ட நம்ம பந்து தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் இந்த டயக்ராம். இடது கையில எனக்கு 2 அப்படிங்கிற நம்பர் உள்ள பால் வந்து கிடைக்குது. அப்ப வலது கையில நமக்கு பாத்தீங்கன்னா 2 அப்படிங்கிற நம்பர் இல்லாம 1 3 4 5 6 அப்படிங்கிற பால் வந்து கிடைக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா மர வரைபடமா நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு வந்து கூர்வெளி வந்து எழுத போறோம். S equal to 1,2 1,3 1,4 1,5 1,6. அடுத்து 2,1 2,3 2,4 2,5 2,6. அடுத்து 3,1 3,2 3,4 3,5 3,6. 4,1 4,2 4,3 4,5 4,6. 5,1 5,2 5,3 5,4 5,6. 6,1 6,2 6,3 6,4 6,5. அப்ப n of s 30. தேர்ட் சம், ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஒரு நிகழ்ச்சி A என்க. இங்கு P of A விகிதம் P of A bar equal to 17 விகிதம் 15 மற்றும் n of s 640 எனில் 2 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. P of A bar ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் n of A வை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த P of A விகிதம் P of A bar equal to 17 விகிதம் 15 அப்படின்னு இருக்கு இல்லையா? விகிதம் அப்படின்னா வகுத்தல் அப்படின்னு அர்த்தம். P of A divided by P of A bar equal to 17 by 15. இப்ப இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். 15 into P of A equal to 17 into P of A bar. இப்ப இந்த P of A bar வந்து எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம்னா ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு. P of A plus P of A bar equal to 1. இங்க P of A bar தானே இருக்கு. இந்த P of A bar அப்படியே வச்சுக்கலாம் 1. இந்த பிளஸ் P of A இங்க போகும்போது மைனஸ் P of A வா மாறும். இந்த P of A bar வர இடத்துல நம்ம வந்து 1 minus P of A வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 15 P of A அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு 17 P of A bar பதில் 1 minus P of A வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். 15 P of A
உள்ள கொண்டு போய் பெருக்கணும். 17 × 1 17 மைனஸ் 17 × P of A அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 15 × P of A. ஸோ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா P of A இருக்கு, மைனஸ்ல இருக்கா, அப்ப இங்க வரும்போது பிளஸ் 17 P of A அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 17 அப்படிங்கிற நம்பர் வந்து அப்படியே வச்சுக்கலாம். இப்ப 15ஐயும் 17ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 32 P of A ஈக்குவல் டு 17. ஸோ P of A தானே கண்டுபிடிக்கணும். P of A ஈக்குவல் டு 17 டிவைடட் பை 32. இதை வந்து ஒரே வாய்ப்பால கேன்சல் பண்ண முடியாது. அப்ப சப்டிவிஷன் 1க்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா P of A வந்து 17/32. அடுத்து சப்டிவிஷன் 2. சாரி, நம்ம P of A தான் கண்டுபிடிச்சிருக்கோம். P of A பார் வந்து கண்டுபிடிக்கணும். சப்டிவிஷன் 1ல P of A பார் தான் கேக்குறாங்க. 1 மைனஸ் P of A. ஸோ 1 மைனஸ் P of A என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 17/32. இது கலவை பின்னத்துல இருக்கு. தகா பின்னமா மாத்தணும் அப்படின்னா அந்த 32ஓட 1 பெருக்குனா 32 மைனஸ் 17 டிவைடட் பை 32. 32ல இருந்து 17 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 15/32. இது சப்டிவிஷன் 1. அடுத்து சப்டிவிஷன் 2. N of A வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதாவது P of A ஈக்குவல் டு N of A டிவைடட் பை N of S அப்படின்னு தானே எழுதுவோம் இதை. இப்ப P of A ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 17/32 ஈக்குவல் டு N of A தான் கண்டுபிடிக்கணும். இது அப்படியே வச்சுக்கலாம். N of S பாத்தீங்கன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 640 அப்படின்னு. ஸோ 640 இதை வந்து குறுக்கு பெருக்கல் வந்து பண்ணலாம். 17 × 640 ஈக்குவல் டு N of A × 32. ஸோ நம்ம வந்து N of A தான் வந்து கண்டுபிடிக்க போறோம். இங்க அப்படியே வச்சுக்கலாம். 17 × 640 இந்த பெருக்கல் இருக்கக்கூடிய 32 இங்க வரும்போது வகுத்தல்ல மாறும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 4 2 2 பேலன்ஸ் 1, 6 2 12, 3 2 6, 2 2 4 0. மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்புல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 2 16, 16 2 32, பேலன்ஸ் 0 அப்படியே எடுத்துக்கலாம். 4 8 8, 2 8 16 0. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 17 × 20 ஈக்குவல் டு N of A. 17 2ஆல பெருக்கணும் அப்படின்னா 34 அப்படின்னு கிடைக்கும். கூட இந்த 0 சேர்த்துக்கலாம். ஸோ N of A க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 340. இந்த சம் அவ்வளவுதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.